தமிழர்கள் கவனிக்கவும். ஆமைகள் அதிகம் வந்து முட்டையிடும் கடற்கரை பகுதிக்கு ஆமையூர் என பெயரிட்டார்கள் தமிழர்கள். அங்கே கோவில் கட்டப்பட்டதும் அது திரு ஆமையூர் ஆனது. திரு ஆமையூர் என்பதே திருவான்மியூர் என மருவியது. ஆமைக்கும் தமிழர்களுக்குமான உறவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆமையின் வழித்தடத்தில் கப்பல் ஓட்டிச் சென்றே உலகை ஆண்டார்கள் தமிழர்கள். அதிக ஆண்டுகள் வாழும் உயிரினமான ஆமை நிமிடத்திற்கு 5 முறை மட்டுமே சுவாசிக்கக்கூடியது. மெதுவாக சுவாசித்தால் ஆயுள் அதிகமாகும் என்கிற உண்மையை ஆமைகளிடமிருந்து கற்றுக்கொண்ட தமிழன் மூச்சை அடக்கி மூச்சு பயிற்சி செய்யும் முறையை பழக்கப்படுத்தி கொண்டான். இதனை திருமூலர் பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் அறிந்த ஆரியர்கள் சுவாச பயிற்சியை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு ஆமை புகுந்த வீடு விளங்காது என்கிற நஞ்சை நமக்குள் விதைத்தார்கள். நாமும் ஆமைகளை போற்றுவதை விட்டொழித்து அறியாமையை போற்றத் தொடங்கினோம். தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்.